வணக்கங்க, எம்கேலேருந்து நான் உங்கள் ஸ்ரீராம் குமார்வேல் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு தென்னை விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா தென்னை கழிவுகள் தான். இந்த தென்னை மட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விழுந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வர தென்னை மட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல சேகரித்து வச்சிருப்பீங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டை எரிக்கிறதுக்கு யாருமே எடுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்கு மார்க்கு பின்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இலைகளும் எடுக்கிறது இல்லைங்கிறனால ஒரு இடத்துல குமிச்சே வச்சிடறோம். இந்த மாதிரி குமிச்சு வைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா விஷப்பூச்சி பாம்புகளை உள்ள போய் தங்கிக்கும். ஆட்கள் வந்து வேலைக்கு வரைக்கும் ரொம்ப பயப்படுறாங்க. இதுக்கு மாற்றம் நம்ம என்ன பண்றோம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னை மட்டைகளை கொளுத்தி போட்டுறோம். இந்த மாதிரி நம்ம கொளுத்தி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண் வளம் கெட்டுரும். இல்ல இந்த மாதிரி கொளுத்துறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரத்துல இருக்கிற ஈல்டு கம்மியாயிருங்க. சரிப்பா, இந்த மாதிரி தென்னை மட்டைகளை வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம குமிச்சு போட்டு வச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி நான் எரிச்சு போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தென்னை மட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100% இயற்கை உரமாக மாற்ற முடியும். எப்படிப்பா இந்த மட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரமாக மாற்ற முடியும்னு கேட்குறீங்களா? நம்மளோட எம்கேவோட ஷட்டர் கம் பல்வரைசர் மிஷின் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தென்னை மட்டைகளை பவுடர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை உரமாக மாற்றிக்க முடியும். அந்த மிஷின் எப்படி இயங்குதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதாங்க உங்களோட வேஸ்டா இருக்கக்கூடிய தென்னை மட்டைகளை இயற்கை உரமா மாற்றக்கூடிய எம்கேவோட ஷட்டர் கம் பல்வரைசர் மிஷினுங்க. இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிராக்டர்ல வந்து மாட்டிக்கலாம். இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1500 மட்டையை நீங்க வந்து தூளா பண்ணி உங்க தோப்புல இயற்கை உரமா மாத்திக்க முடியும். இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா கொளுத்தக்கூடிய நிலைமையில இருக்கும்போது அதனால எந்த யூஸுமே கிடையாதுங்க. அப்படி கொளுத்துறதுனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மண் வளம் கெட்டுரும், ஈல்டு நமக்கு கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம வெளியில இருந்து நம்ம வந்து உரம் வாங்கி நம்ம போட்டு செலவு பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி செலவுகளை நீங்க வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வேஸ்ட் நினைக்கக்கூடிய உங்க தோப்புல இருக்கிற தென்னை மட்டைகளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினை பயன்படுத்தி அரைச்சு போட்டீங்க அப்படின்னா அது சிறந்த இயற்கை உரமா மாறிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து வெயில் காலத்துல நீங்க தண்ணி விடக்கூடிய செலவு வந்து பாத்தீங்கன்னா 40% மிச்சம் பண்ணிக்க முடியும். இந்த மிஷின்ல அரைச்சு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்க தோப்புல உங்க மரத்தை சுத்தி நீங்க மூடாக்க போட்டு விட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு தண்ணி எவாபரேட் ஆகாது. ஒரு 40-50% நீங்க வந்து உங்க தோப்புல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி செலவு மிச்சம் பண்ணிக்க முடியும். இல்ல சார் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சின்ன டிராக்டர் தான் இருக்கு அப்படின்னாலும் நம்மகிட்ட மினி ஷட்டர் கம் பல்வரைசர் மாடலும் இருக்குங்க. அது வந்து 37 பிளேட் இருக்கக்கூடிய மாடல். அந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சின்ன டிராக்டர்ல போட்டுக்கலாம். பாக்கு தோப்பு நீங்க வாழை தோப்பு எல்லாத்துக்குள்ளே நீங்க எடுத்துட்டு போய் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம எம்கேட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 10க்கும் மேற்பட்ட ஷட்டர் கம் பல்வரைசர் மாடல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட டிராக்டர் வசதி இல்லைங்கும் போது நம்ம மோட்டர்லயே ஆப்ரேட் பண்ற மாதிரி மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல சார் எங்கிட்ட மோட்டரும் கிடையாது, அதாவது பவர் சோர்ஸும் இல்ல, டிராக்டர் லிங்க் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ஜின் ஆப்ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எங்கிட்ட ஒரு 100 மரம் தான் இருக்கு, 150 மரம் தான் இருக்கு, யூசேஜ் வந்து ரொம்ப மினிமல் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்சிப்பர் மாடல் 7 HP உட்சிப்பர் 14 HP உட்சிப்பர்னு 2 விதமான மாடல் கொடுக்குறோம். அது பெட்ரோல் இன்ஜின் ஆப்ரேட்டருங்க. அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்க கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் வரைக்கும் நீங்க தொடர்ச்சி ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எம்கேவோட ஷட்டர் கம் பல்வரைசர் நீங்க பயன்படுத்தி தென்னை மட்டைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க தூளா அரைச்சு போட்டீங்க அப்படின்னா உங்க தோப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க தோப்பை இயற்கையா நீங்க வச்சுக்க முடியும். இயற்கை போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மண் வளம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சேல்ஸ் டீம் நம்பர் உங்களுக்கு நாங்கள் தந்துடுறோம். நீங்க சேல்ஸ் டீம் நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். சண்டே கூட நம்ம எப்பவுமே அவைலபிளுங்க. நம்ம எம்கேவோட ஷட்டர் கம் பல்வரைசர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல நம்ம தந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மிஷினுக்கும் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 வரைக்கும் நம்ம ஆஃபர் அனௌன்ஸ் பண்றோங்க. இந்த மிஷின்ஸ்க்கு இஎம்ஐயும் அவைலபிளா இருக்கு. நீங்க ஸ்கிரீன் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மிஷினை வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.